Hi friends, welcome to Healthy Foods. Biryani பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் சிக்கன் பிரியாணினா எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட். அதுவும் அரேபியன் ஸ்டைல்ல சிக்கன் மந்தி பிரியாணி ரொம்பவே சுலபமான முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 20 கிராம்பு, 10 ஏலக்காய், 3 பெரிய துண்டு பட்டை எடுத்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கான மெஷருங்க. இதே நீங்கள் 1/2 கிலோ எடுத்திங்கன்னா இதில் பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 2 அன்னாச்சி பூ, 3 துண்டு ஜாதி பத்திரி இருக்குது பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கலாம். 2 கொஞ்சம் பெரிய சைஸில் கடல் பாசி எடுத்து வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, கண்டிப்பாக மல்லித்தூள் சேர்த்தக்கூடாதுங்க, வரமல்லி தான் சேர்த்துக்கணும். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் குருமிளகு சேர்த்துக்கோங்க. குருமிளகு காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் போல் ஜீரகம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேனை எடுத்துகிட்டு போய் ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வறுத்து எடுக்காமல் கூட பவுட்ரு பண்ணிக்கலாம். ஆனால் வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணிங்கன்னா அந்த வரமல்லியோட ஸ்மெல்லு, குருமிளகு ஸ்மெல்லாம் இன்னி கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். அதனால வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு கண்டிப்பாக வறுக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா மராத்தி பூ இருக்குது பார்த்தீங்களா, மராத்தி பூன்னு இருக்கும். அது வேணால் கூட நீங்கள் 2 அணை சேர்த்துக்கலாம். 1 கிலோ மெஷருக்கு நான் சொல்கிறேன். 1 இல்லைன்னா 2 சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துச்சு. இந்த வரமல்லி கலரில் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்குல்ல. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாதிரி நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சிக்கன் பார்த்துக்கலாங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 6 பீஸ் வர மாதிரி எடுத்திருக்கேங்க. இது நல்ல ஆழமான கீரல் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மசாலா நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா பிடிச்சி வரும். அதனால் நல்லா ஆழமான கீரலாக போட்டுக்கலாம். நான் 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 6 பீஸ் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ 4 பீஸ் இருந்தாலும் 4 பீஸாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அகலமான பாத்திரத்தில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பவுட்ரு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் போதும். 1 டீஸ்பூன் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா நல்லா அப்போ அரைச்சி அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. அந்த இஞ்சி பூண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த தண்ணி இருக்கிற மாதிரி தானே இருக்கும். அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் 1க்கு 2 மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு அதிகமாக சேர்த்த வேண்டாங்க. இதில் நீங்கள் லெமன் புளியணும், எண்ணெய்லாம் மசாலாவில் சேர்த்துணும், எதுவுமே சேர்த்த வேண்டாம். வெறும் இந்த 3 இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்த்துட்டு நம்ம சிக்கனில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது, அந்த ஃபைன் பவுட்ரு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். 1க்கு 2 பார்த்திங்களா, இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இப்போ எல்லா சிக்கன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆழமான கீரலாக இருந்துச்சுன்னா தான் இந்த மசாலா பிடிக்கும். இல்லைனா உள்ளே வெந்து வேகாத மாதிரி மசாலா பிடிக்காமலாம் இருக்கும். அதனால நல்லா ஆழமான கீரைலாம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 பீஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனில் எல்லாத்தையும் மசாலா அப்ளை பண்ணிட்டேன். 1க்கு 2 தான், கொஞ்சமாக தான் நம்ம மசாலா அப்ளை பண்ணணும். ரொம்ப அதிகமான மசாலா அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இது இருக்கட்டும். இப்போ பிரியாணிக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பாத்திரத்தை சூடு பண்ண வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானன்னா எண்ணெயோட அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு, 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். அதுக்கு அதிகமாக சேர்த்த வேண்டாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானன்னா 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸில் பட்டை சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு, 3 ஏலக்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பவுட்ரும் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு துண்டு அளவுக்கு ஜாதி பத்திரியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அளவு பார்த்திங்கன்னா 2.5 கை அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இன்னைக்கு கிராம் கணக்கில் சொல்லலை, 2.5 கை அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுற போகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூவும் சேர்த்துக்கோங்க. மராத்தி மொக்கும் வேணால் சேர்த்துக்கோங்க, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது கூட ஜாதிக்காய் ஒரு துண்டு அளவுக்கும் சேர்த்து அரைக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஜாதி பூ சேர்த்துறதுனால ஜாதிக்காய் நம்மளுக்கு தேவைப்படாது.
அன்னாச்சி பூ வந்து நான் போட மறந்துட்டேன், அதனால் வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்க விட்டுற போகிறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வதங்கக்கூடாதுங்க, வதங்காமையும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கி இருந்துச்சுன்னா கூட போதும். கலர் சேஞ்ச் கண்டிப்பாக ஆகக்கூடாதுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினேன்னா 3 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் இல்லைன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பூண்டு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுடலாம். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் காரம் இருக்கணும்னு வெட்டி சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப அதிகமாகவும் காரம் சேர்த்தக்கூடாது, ஏன்னா நம்ம மசாலாலாம் அரைச்சிருக்கோம்ல, அதுலேயே வந்து உங்களுக்கு காரம் இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், வெட்டாமல் சேர்த்துக்கலாம், கீரலும் போட வேண்டாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதில் வந்து 2 டீஸ்பூன் போல் மசாலா சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்தக்கூடாதுங்க. பாருங்கள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் வந்து நல்லா நம்ம வந்து வதங்க விட்டுற போகிறோம். அரைச்சி வச்சுருக்க பட்டை கிராம்பு பொடி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை அரைச்சி வச்சுருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மிக்சர் மாறிடும். அதனால் முழுசாக இருக்கிறதே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மசாலா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் சிக்கன் பிரியாணினாலும் நம்ம மஞ்சத்தூளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுடலாங்க. இந்த மந்தி பிரியாணி பார்த்திங்கன்னா எல்லோ கலராக தான் இருக்கும், அதனால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மசாலா அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அந்த சிக்கனையும் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக விட போகிறோம். நீங்கள் வந்து மசாலாலாம் திருப்பியெல்லாம் விட வேண்டாங்க, சும்மா மேலே மட்டும் வச்சுட்டு இதில் வந்து வேக விட போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப நேரமும் வேக விடக்கூடாது, சிக்கன் உடஞ்சிரும். இப்போ இதில் வந்து ஒரு பாத்திரம் 1 கிலோ அளவுக்கு அரிசி நான் அளந்து வச்சுருக்கேங்க. அந்த பாத்திரத்தில் 1.5 பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. ஒரு பாத்திரம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தில் 1.5 பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா ட்ரை லெமன், நல்லா காஞ்ச லெமனை வந்து இது கூட சேர்த்துக்கணுங்க. 1 மாதம் அளவுக்கு காய வைக்கணும். ஆனால் நான் 1 மாதம் அளவுக்குலாம் காய வைக்கல, ஒரு 3 நாள் அளவுக்கு காய வச்சுங்க நல்லா வெயிலில். அந்த லெமனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கடையிலலாம் இது கிடைக்காது. நம்ம பிரியாணி நீங்கள் செய்யணும்னா கண்டிப்பாக வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் சிக்கன் வெந்துச்சுனாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கலர்லாம் வந்து சிக்கன்லேயே பிடிச்சிருந்துருக்கு. அந்த சிக்கனோட அந்த இது வந்து அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வந்து தண்ணியிலேருந்து சிக்கன் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா அப்புறம் உடஞ்சி போயிடும், ஏன்னா நம்ம கீரல் வேறு அதிகமாக போட்டிருக்கோம், ஆழமாக போட்டிருக்கோன்னா உடஞ்சிரும். அதனால் சிக்கன் எல்லாம் தனியாக எடுத்துடலாம். ட்ரை லெமன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துணுங்க, இல்லைன்னா நீங்கள் 2 லெமன் போல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் அது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா காஞ்ச லெமன் சேர்த்துனா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டு நம்ம சிக்கனை எடுத்துகிட்டு இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது தான் அரிசி வந்து சேர்த்துக்கணும். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க. நம்ம இந்த மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க, கரெக்டாக இருக்கும் 1/2 மணி நேரம் ஊறி வர. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே 2 டைம் வந்து கழுவிடுங்க. ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம் கழுவிட்டு ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஓலை பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் எப்போயுமே பிரியாணிக்கு அரிசி போடணும். இப்போ வந்து சிக்கனுக்கு மசாலா அப்ளை பண்ணிடலாங்க. ஒரு அகலமான தட்டை எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, பிரியாணிக்கெல்லாம் நம்ம போட்டது போக கொஞ்சம் மசாலா இருக்கும். அந்த மசாலா எல்லாமே வந்து இந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், காரத்துக்கு ஏற்றவாறு. நீங்கள் வேணால் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக வீட்டில் இருக்க சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் பூண்டு சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் அளவு. நான் டீஸ்பூனில் எடுத்துருக்கனால 1/2 டீஸ்பூன் இஞ்சி 1/2 டீஸ்பூன் பூண்டுன்னு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கு அதிகமாக வேண்டாம். 6 பீஸுக்கு பார்த்திங்கன்னா 1/2 எலுமிச்சம்பழம் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இப்போ வந்து மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்தக்கூடாது. ஏன்னா இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்த மாட்டாங்க. நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறது. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கனை, அதில் வந்து மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வேக வைக்காமையும் சிக்கன் பண்ணலாம். ஆனால் அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இறங்கியிருக்காது. இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் போட்டு அந்த தண்ணியில் வேக விடும்போது தான் அந்த ரைஸில் வந்து அந்த சிக்கனோட டேஸ்ட் பிடிச்சி வரும். அதனால தான் இப்படி வேக வைக்கிறது. நீங்கள் வேக வைக்காமல் கூட செய்யலாம். இப்போ வந்து மசாலா பார்த்திங்கன்னா நல்லா அந்த கீரைலாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வைக்க போகிறோங்க. பாருங்கள், நான் எல்லா சிக்கனும் வந்து மசாலா அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலா அப்ளை பண்ணணும். எல்லா மசாலாவும் அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும். அரை மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம வந்து ஒரு தவா இல்லைன்னா பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து முதலே வெந்துருச்சு, சிக்கன் வேகணும்னு இல்லை. ஆனால் அந்த மசாலா கூட நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். தந்தூரி சிக்கன்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அது போல் வரணும். ஸ்லோ ஃப்ளேமில் ஏன் வைக்க சொல்கிறேன்னா, மசாலா இல்லைன்னா கரிஞ்சு போயிடும், அதிகமாக இருக்கிறனால கரியும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் மசாலா ஒரு சைடு வந்து வேக விட்டுருங்க சிக்கனை. அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க, கரெக்டாக இருக்கும். சும்மா திருப்பி போடாதீங்க. திருப்பி போட்டிங்கன்னா மசாலா பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும், இல்லைன்னா உதிர்ந்துடும், எண்ணெயிலலாம் கரிஞ்சு போயிடும், அந்த மாதிரியெல்லாம் வரும். நான் ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் அதை போட்டு நீங்கள் டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் போல் முன்னாடியும் வந்துருச்சு, பின்னாடியும் வந்துருச்சு. இதை வந்து மறுபடியும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சுல. நம்ம சும்மா திருப்பினா தான் மசாலா நம்மளுக்கு சிக்கனில் பிடிக்காத மாதிரி வந்துடும். எண்ணெய் அதிகமாக ஊற்றி பொரிச்சு எடுக்கக்கூடாதுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு மறுபடியும் பாருங்கள், எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சிக்கன் வச்சுட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு வந்து சிக்கன் ஃப்ரையாக வந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. சிக்கன் மசாலா அது பார்த்திங்கன்னா கொஞ்சமும் உதிரில் கறியில் கரெக்டாக வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ இருக்கிற எல்லா சிக்கனையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து சாதம் என்னாச்சுன்னு பார்த்துடலாம். சாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும், மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணி வந்து ட்ரை ஆகி வந்திருக்கு. இன்னொன்று, சாதம் ஏன் உடையுதுன்னா சும்மா திருப்பி விட்டுட்டே இருந்தோன்னா அந்த மாதிரி உடையிறது. அதனால சும்மா திருப்பி விடக்கூடாது. இப்போ வந்து ஒரு பாத்திரம் அளவுக்கு எனக்கு அரிசி இருந்துச்சு, நான் 1.5 பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குல்ல சாதம். அதுவும் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் சும்மா நம்ம திருப்பி விடவே கூடாது. இப்போ வந்து சாதத்தை வந்து ஒரு 15 நிமிஷம் போல் தம்முக்கு விட்டுடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் தம்முக்கு விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதுக்கு மேலே வந்து அடுக்கிடலாம். அரேபியன் கண்ட்ரிலலாம் பார்த்திங்கன்னா பெரிய தட்டு வச்சு அதில் வந்து ஒட்டுக்கா இந்த சாதமெல்லாம் கொட்டி சாப்பிடுவாங்க. நம்ம அவ்வளோ பெரிய தட்டுக்கெல்லாம் இல்லை நம்மள்கிட்ட. அதனால் நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து அப்படியே கொத்தமல்லி இலைகள் வந்து தூவி விட்டுருலாங்க. இதில் வந்து நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிவிட்டு முந்திரி பாதாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதையும் மேலே அப்படியே ஊற்றி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சிக்கன் மந்தி பிரியாணி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 1 கிலோ 8 பேர் அளவுக்கு சாப்பிட்லாங்க. நல்லா அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா ஒரு 6லேருந்து 7 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். இல்லை ஓரளவுக்கு சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா 8 பேர் அளவுக்கு சாப்பிட்லாங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரைஸு கொஞ்சம் கூட குலையவே இல்லை. பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு வந்து இந்த அளவு கரெக்டாக நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தட்டு இல்லாதனால ஒரு மீடியம் சைஸ் தட்டில் வந்து சாதம் வச்சு அதுக்கு மேலே வந்து சிக்கனை வந்து அடிக்கிடலாம். ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா வந்திருக்கு. சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம தயிர் இருக்குது பார்த்திங்கன்னா, நல்லா கெட்டியாக புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷு நீளமாக இருக்கிற வெங்காயம், நல்லா நீளமாக வெட்டி வச்சிருக்க வெங்காயத்து கூட நல்லா அந்த தயிரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக ரெடி ஆகி வந்திருக்குல்ல. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் என் கூட கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.